ஒரு கடையில தூசி நிறைந்த பழைய பொருட்கள் இருந்தது. அதனோட பழையங்காலத்து டயல் பண்ற தொலைபேசி இருந்துச்சு. ஒரு தொழிலதிபர் அந்த கடையை வாங்குறாரு. அந்த இடத்த மியூசியமா மாத்துறாரு. அந்த மியூசியம் ஓபனிங் அன்னைக்கு ஒரு சிறுவன் மட்டும் அந்த பழைய தொலைபேசி பக்கத்துல போயிட்டு உட்காந்துட்டு அந்த போனை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருந்தான். அந்த பிசினஸ்மேன், இந்த தொலைபேசியில என்ன இருக்கு, என்ன விசேஷம், இதையே பாத்துட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. இது என் அப்பா எனக்காக கடைசி முறையா கால் பண்ண தொலைபேசி. அன்னைக்கு நான் போன் எடுத்து பேசல, அடுத்த நாளே அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றான். அந்த பிசினஸ் மேனோட கண்கள்லாம் ரொம்ப கலங்கி போயிடுச்சு. அவர் அந்த தொலைபேசியை சிறுவன்கிட்டே கொடுத்துடுறாரு. அன்னில இருந்து அந்த சிறுவன் ஒவ்வொரு நாளும் அந்த தொலைபேசியில தானாவே பேச ஆரம்பிச்சிட்டான். அப்பா, நான் இன்னைக்கு ஸ்கூல்ல பிரைஸ் வாங்கினேன். அப்பா, இன்னைக்கு அம்மாவோட சமையல் ரொம்ப நல்லா இருந்தது. அப்பா, இன்னைக்கு அம்மாவோட சமையல் டேஸ்ட் பண்ணி பாருன்னு ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கிறான். அந்த தொலைபேசியோட ரிங் அடிக்கல. ஆனா அந்த உரையாடல் அப்படின்றது அவனுடைய உள்ளத்துல மிகப்பெரிய ஆழ்ந்த அமைதியை ஏற்படுத்துது. சில தொடர்புகளுக்கு உயிர் இல்லாம கூட இருக்கலாங்க. ஆனா மனதோட நிறைய தொடர்புகள் இருக்கு. நீங்க ஒருத்தங்க மேல வச்சிருக்கிற பாசம் அப்படின்றது அவங்க இல்லைனா கூட அந்த நினைவுகள் அப்படின்றது எப்பவுமே உயிர் போட வச்சிருக்கும்.